இது பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் சேஃப்டி, உடல்நல பாதுகாப்பு உரிமை மற்றும் பாதுகாப்பிற்கான உரிமை அப்படிங்கிறாங்க. There may be few products that are more likely to cause physical danger to consumer health, lives and property. They may contain potential harmful substances which are dangerous from the consumer welfare point of view அப்படிங்கிறாங்க. சில தயாரிப்பு பொருட்கள் நுகர்வோரின் உடல்நலம், சொத்துக்கள் மற்றும் வாழ்முறையில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். சரிப்பா, ஒரு சில ப்ராடக்டை வந்து அந்த ஃபிசிக்கல் அந்த கன்சியூமருக்கு ஃபிசிக்கல் லெவலில் டேஞ்சராக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஹெல்த்லேயும் லைஃப்லேயும் அதேமாதிரி ப்ராப்பர்ட்டிலையும் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு டேஞ்சர் அவங்களுக்கு பின் விளைவுகளை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தே மே கண்டெயின் பொட்டன்ஷியல் அதே பார்த்தீங்கன்னாக்கா தயாரிப்புகள் நுகர்வு நலனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம். சிறந்த உதாரணம் சரியா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. The best example of this kind of food additives, colors, emulsives, preservative colors. The health hazard which are likely to arise have to be eradicated or reduced altogether அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிறந்த உதாரணம் உணவு சேர்க்கைகள், நிறமிகள், உணவு பாதுகாப்பு ரசாயனங்கள் ஆகியவை ஆகும். சரி, அதெல்லாம் இந்த கலர் சேர்க்கறது, அதை ரசாயனம் கெமிக்கல் சேர்க்கறது, இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னன்ட்டு in case of food item and drugs both life saving and life sustaining safety is to be guaranteed. One thing that is encouraging today is that recent legislation have shifted the responsibility for the production of such unsafe items onto the shoulder of seller rather than buyer அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உணவுகள் மற்றும் மருந்துகள் நுகர்வோரின் ஒரே காப்பாற்றுவதற்காக உயிருக்கு பாதுகாப்பளிப்பதாக இருக்க வேண்டும். சரியா, அது ஃபுட்டாக இருந்தாலும் சரி, மெடிக்கலாக இருந்தாலும் சரி, கன்சியூமர் உயிரை காப்பாற்றுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த சூழலில் தற்போது சட்டங்கள் பாதுகாப்பு இல்லாத பொருட்களை தயாரிப்பதோ அல்லது விற்பனை செய்வதோ கூடாது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் லா பிரகாரம் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, அந்த குடிசை மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்க கூடாது, செய்வது கூடாது என்ற கடமை விற்பனையாளருக்கு மற்றும் உற்பத்தியாளர் செய்பவர்களுக்கு உள்ளது. அது யாருக்கு இருக்குதுன்னா ப்ரொடியூசருக்கும் மேனுஃபேக்சருக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு ரைட் டு பி இன்ஃபார்ம். சரியா, ரைட் டு பி இன்ஃபார்ம் தகவல் பெறும் உரிமை. கன்சியூமர் should be give all the relevant fact about the product so that they can take intelligent decision on purchasing the product. பொருட்களை வாங்கும் பொழுதும் நுகர்வோர் பொருட்களை பற்றி அனைத்து விதமான தகவலை கேட்டு பெற வேண்டும். அதேமாதிரி கன்சியூமர் பொருளை வாங்கும்போது என்ன பண்ணிக்கணும், அந்த பொருளை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் என்ன பண்ணிக்கணும் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அட்வர்டைசிங் அண்ட் லேபிளிங் ஆன் த பேக்கேஜஸ் should provide ஆப்ஜெக்டிவ் இன்ஃபர்மேஷன் டு பையர். விளம்பரம் மற்றும் பெயரிடல் செயல் மூலம் பொருட்களை பற்றிய விவரம் அதன் கட்டுமம் மீது தெளிவாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதன் உட்பொருள் என்னவென்றால், பொருட்களை உற்பத்தி செய்பவரும் விநியோகிப்பவரும் அப்பொருளை பற்றிய தகவலை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நுகர்வோர் எதிர்பார்க்கின்றனர். அதேமாதிரி என்ன பண்ணணும், அந்த குடிசை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஃபுல்லுமே என்ன பண்ணணும், மேனுஃபேக்சரிங் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரிவிக்கணும்னு டீலர். சரியா, அவங்க சொல்லணுங்கிறத என்ன பண்ணுறாங்க விரும்புகிறாங்க. த பேக்கேஜ் should contain the full detail about the name of the product, composition, dosage, date of manufacturing, date of expiry, batch number, warning, அதேமாதிரி antidote எக்ஸெட்ரா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதில் என்ன கொடுத்துருக்கோன்னா, பொருட்களின் பெயர், அதன் கலவை, பயன்படுத்தும் அளவு, உற்பத்தி செய்த நாள், காலாவதியாகும் நாள், தயாரிப்பு பிரிவு எண், எச்சரிக்கை போன்ற விவரங்கள் கண்டிப்பாக அதன் கட்டுமம் மீது காணப்பட வேண்டும். பேக்கேஜிங்கில் என்ன இருக்கணும், இந்த டீட்டெயிலாக இருக்கணும். சரியா, அதேமாதிரி இன் அடிஷன் நீட்ஸ் should clarify as to the name of the manufacturer, price without tax. Such information goes a long way towards saving the consumer against the potential deceit அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி
மேலும் பொருட்களின் விலை, அதன் தயாரிப்பாளர் பெயர், வரியுடன் அல்லது வரியில்லாத விலை ஆகியவை தெளிவாக குறிப்பிட வேண்டும். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கணும், மென்ஷன் வந்து பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ந்தெடுக்கும் உரிமை. சரியா? ரைட் டு சூஸ்னாக்கா கன்சியூமர் satisfaction is the ultimate aim of modern marketing and is the philosophy of marketing concept. A wise trader or dealer or manufacturer is one who maximum his profit by maximizing the consumer satisfaction. தேர்ந்தெடுக்கும் உரிமை. நவீன சந்தையியலின் தத்துவம் மற்றும் தலைய நோக்கம் என்பது நுகர்வோரை திருப்தி செய்வது ஆகும். சரியா? அதோட மாடர்ன் மார்க்கெட்டிங்கோட என்னது எய்ம் வந்து என்னவா இருக்குதுன்னு சொல்லணும்னா ஃபிலாசபி, நுகர்வோர் வந்து திருப்திப்படுத்துறது. சரியா? கன்சியூமர் வந்து என்னது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது பண்ணுறது. கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களோட அல்டிமேட் எய்மாக வந்து இருக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு எ வைஸ் ட்ரேடர் ஆர் டீலர் ஆர் மேனுஃபேக்சரர் இஸ் ஒன் ஹூ மேக்ஸிமம் ஹீஸ் ப்ராஃபிட் பை மேக்ஸிமம் த கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதேமாதிரி என்ன, நுகர்வோரை உச்சபட்ச அளவில் திருப்திப்படுத்தும் மூலம் ஒரு அறிவார்ந்த வியாபாரி அல்லது உற்பத்தியாளர் தன் லாபத்தை அதிகப்படுத்தி கொள்கிறார். இப்போ அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது மூலமாக இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன பண்ணிக்கிறாங்க, இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிறாங்க, ரைஸ் பண்ணிக்கிறாங்க. கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ் பை given the consumer the vested choice. The term choice means offering the witness range of product in quality and brand varieties at reasonable price. In short, consumers should have access to variety of goods in term of color, quality, design, size, etc. அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு, நுகர்வோரின் மன நிறைவு கொள்ள பரவலான பொருட்களின் தேர்வினை தருகிறார்கள். சரியா? கன்சியூமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நகரமும் நிறைய பொருள் வந்து என்ன பண்ண கொடுக்குறாங்க. தேர்வு என்பது பரந்த வழிகளில் தரம் வியாபார குறியீடு, நியாய விலை போன்றவற்றின் அடிப்படையில் பொருட்களை தேர்ந்தெடுப்பதாகும். சரியா? குவாலிட்டி அண்டு பிராண்ட் வெரைட்டி ஆஃப் ரீசனபிள் ப்ரைஸ், இது மூலமாக என்ன பண்ணாங்க, அதை சூஸ் வந்து பண்ணுறாங்க. ஷார்ட் டைம் வந்து சொல்லணுன்னாக்கா நுகர்வோர் பொருட்களை அதன் நிறம், தரம், வடிவமைப்பு மற்றும் அளவு ஆகியவற்றையும் கொண்டு விரும்பிய வழிகளில் தேர்ந்தெடுப்பலாம். அதேமாதிரி அவங்க வந்து கலர்ஸு, குவாலிட்டி, டிசைன், சைஸ் இந்த இதில் என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து தேர்ந்து வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் படித்து பாருங்கப்பா. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூப்பா.